அகாடமி அனைவருக்கும் இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அடுத்து இருக்கிறது ப்ரோனவுன் தாங்க. நம்ம பாத்தீங்கன்னா டே 33 பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. நேத்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன், இட் இஸ் ஹிஸ்ன்றது கரெக்டா இல்லையான்னு. தப்புன்னு தான் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, ஆனா கரெக்ட். ஏன் அப்படிங்கறத இந்த டேபிளர் காலம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். சரி வாங்க. இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் என்ன சொன்னோம்? சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் சொன்னோமா? அதே மாதிரி ஐக்கு ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன பார்த்தோம்? மீ. அதே மாதிரி வீக்கு அஸ், யூக்கு யூவே தான், ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர், இட்டுக்கு இட், தேக்கு தெம். அதே மாதிரி அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இது ஏன் புக் அப்படின்னா என்ன சொல்லணும்? இட் இஸ் மை புக். அந்த புக்குக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரணும், ஆனா அது என்னோட அப்படின்ற அர்த்தத்துல வரணும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? மை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். நவுனுக்கு முன்னாடி ஐ அப்படிங்கிற அர்த்தம் வர மாதிரி வரணும். சரிங்களா? அதாவது ஐய ரெஃபர் பண்ணி வர மாதிரி வரணும். சரி, ஐக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னங்க? மை. வீக்கு அவர், யூக்கு யுவர், ஹீக்கு ஹிஸ், ஷீக்கு ஹர், இட்டுக்கு இட்ஸ், தேக்கு தேயர். அடுத்து அதே மாதிரி பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இது என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லுவோம். ஐக்கு பொசசிவ் ப்ரோனவுன் மைன், வீக்கு அவர்ஸ், யூக்கு யுவர்ஸ், ஹீக்கு ஹிஸ், ஷீக்கு ஹர்ஸ், இட்டுக்கு இட்ஸ், தேக்கு தேயர்ஸ். அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ங்க. ஐக்கு மை செல்ஃப், வீக்கு அவர் செல்ஃப்ஸ், யூக்கு யுவர் செல்ஃபும் வரலாம், யுவர் செல்ஃப்ஸும் வரலாம். யூ சிங்குலரா வரும்போது யுவர் செல்ஃப் சொல்லுவோம், அதே யூ ப்ளூரலா வரும்போது யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீக்கு ஹிம்செல்ஃப், ஷீக்கு ஹர்செல்ஃப், இட்டுக்கு இட்செல்ஃப், தேக்கு தெம்செல்ஃப். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனுக்கு எம்பெட்டிக் ப்ரோனவுன்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து இப்ப நான் ஒரு क्वेश्चन கேட்டேன் இல்லையா, இட் இஸ் கிஸ்ன்றது வருமா இல்லையான்னு. அந்த டேபிள் முடிச்சோடனே தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வரும்போது இன்னும் சூப்பரா தெளிவு கிடைக்கும். வாங்க. இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் மை புக்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் மைன்னு சொல்லுவோம். மைக்கும் மைனுக்கும் உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி இது உன்னோட புக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் யுவர் புக்னு சொல்லுவோம். இது உன்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இட் இஸ் ஹர் புக், அதுக்கு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஹர்ஸ். இட் இஸ் ஹர் புக்னா என்ன அர்த்தம்? அது அவளுடைய புத்தகம். இட் இஸ் ஹர்ஸ்னா அது அவளுடையது. நல்லா நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஹர் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி எல்லா இடத்துலயுமே நவுன் வரும். இந்த ஹர்ஸுக்கு அப்புறம் நவுன் நம்ம கூடாதுங்க. ஏன்னு அர்த்தம் புரியுதா? ஹர்னா அவளுடைய அப்படின்னோட முடிஞ்சிருச்சு, ஹர்ஸ்னா அவளுடையது அப்படின்னு வந்துருச்சு. அதனால அதுக்கு பின்னாடி நம்ம எதுவுமே போடக்கூடாதுங்க. இட் இஸ் ஹிஸ் புக், இட் இஸ் ஹிஸ். டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? அதே மாதிரி தீஸ் ஆர் தேயர் புக்ஸ்னு சொல்லலாம். இல்ல இவ்வளவு பெருசா எழுத எனக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? தீஸ் ஆர் தேயர்ஸ். அதே மாதிரி தீஸ் ஆர் அவர் புக்ஸ், தீஸ் ஆர் அவர்ஸ். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன கான்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்? இட் இஸ் ஹிஸ்ன்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு. சரிங்க, நாளைக்கு நம்ம மை ஃப்ரெண்ட் அண்ட் மீ வெண்ட் டு த மூவி அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.